தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு ஓட்டு என்பது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு சிவகங்கை மாவட்டத்தின் திருப்பத்தூர் தொகுதி ஒரு மிக சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,365 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் KR பெரியகருப்பன் 83,364 வாக்குகளை பெற்றிருந்தார். வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி கை நழுவிய நிலையில் இந்த தேர்தல் முடிவை எதிர்த்து பெரியகருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அவசர மனு தற்போது தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகருப்பன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதில் மிகப்பெரிய குளறுபடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதாவது சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் தொகுதிக்கான தபால் வாக்குகள் தவறுதலாக திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு 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 அனுப்பப்பட்டதாகும். அவை சரியான நேரத்தில் கணக்கில் சேர்க்கப்படாததால் தேர்தல் முடிவு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த வாக்குகளை மீட்டு மீண்டும் எண்ணினால் முடிவுகள் மாறக்கூடும் என்றும் அதுவரை தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர். திமுக தரப்பில் ஆஜரான முகுல் ரோக்தகி தவறாக அனுப்பப்பட்ட தபால் வாக்குகளால் ஒரு வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பு பறிபோய்ப்புள்ளதாக வாதிட்டார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் தபால் வாக்குகள் தவறுதலாக வேறு தொகுதிக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சட்டத்தில் தெளிவான விதிகள் இல்லை என்ற ஒரு பகீர் தகவலை வெளியிட்டார். அதே சமயம் தாவேக வேட்பாளர் சார்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி தேர்தல் முடிவை எதிர்த்து தேர்தல் மனு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்றும் MLA-வாக பணியாற்றுவதை தடுக்க முடியாது என்றும் வாதிட்டார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரே ஒரு வாக்காக இருந்தாலும் அது ஜனநாயகத்தில் மிக முக்கியமானது, இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்று கூறி விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி இன்று MLA-வாக பதவியேற்க இருக்கும் சூழலில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. ஒருவேளை நீதிமன்றத்தின் முடிவு பெரியகருப்பனுக்கு சாதகமாக அமைந்தால் அது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க துடிக்கும் விஜய் தரப்பிற்கு ஒரு பின்னடைவாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் இப்போது உயர்நீதிமன்றத்தை நோக்கி திரும்பியுள்ளது. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு